மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன், கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர். அங்க திருநெல்வேலியில கடுமையான மழையிலேயே அறிவச்சவர் திரு நயினார் நகேந்திரன் அவர்கள் உரையாற்றினார். நானும் சில மணித்துளிகள் உரையாற்றினேன். ஏன்னா மக்களும் நுழைஞ்சாங்க, நாங்களும் நுழைஞ்சோம். ஏன்னா இங்கே பூரா பேட்டரி இருக்குது, எர்த்தாயிரும். அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு 10 நிமிடத்தில் அந்த நிகழ்ச்சி முடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. வர்ண பகவான் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் துவங்கிட்ட பொழுது மழையை கொடுத்து வரவேற்று உங்களை சந்திக்கிறோம். ஆக திருநெல்வேலி மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை நமக்கு வர்ண பகவானே அருள் புரிந்து விட்டார். அது பாளையங்கோட்டையிலிருந்து செஞ்சாட் கோட்டைக்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அனுப்ப வேண்டும். அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போற இடமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒரு கதை இருக்குது. ஒரு தென்னம்பட்டையில் ஒருத்தர் தொங்கிட்டு இருப்பார். யாருன்னா விடுதலை சிறுத்தை, அடுத்தது கம்யூனிஸ்ட், அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட், அதுக்கடுத்து காங்கிரஸ், அப்புறம் ஸ்டாலின் தொங்கிட்டு இருக்காரு. முதற்கு கையை விட்டுட்டா அதோட முடிஞ்சது. அப்படிதான் திமுக இருக்கிற கூட்டணி விரிசலாகிவிட்டது. எப்பொழுது வேணாலும் அந்த கூட்டணி உடையும். கூட்டணியை நம்பி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. இங்கே மக்களை நம்பி இருக்கின்ற கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. நீங்கள் தான் நீதிபதி, நீங்கள் தான் எஜமானர்கள், நீங்க தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள் என் முன் நின்று பொதுமக்கள். ஆக கூட்டணி என்பது காலத்திற்கு ஏற்றவாறு மாறும். ஆனா மக்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு. அந்த முடிவு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்லை. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் படுகிறார்கள் துன்பங்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல, அத்தனையும் பொய் வாக்குறுதிகள். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கைனாவே அது பொய் அறிக்கையாத்தான் இருக்கும். ஆனா 525 அறிவிப்புகளை பக்கமா வெளியிட்டு இன்றைக்கு 50 மாத காலம் மக்களை ஏமாற்றி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு 525 அறிவிப்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய அமைச்சர்கள் தெரிவிக்கின்றாங்க 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை இன்றைக்கு நாள்தோறும் சொல்லிக் கொண்டு வருகிறார். முழு பூசணிக்காக தட்டில் மறைச்ச மாதிரி, முழு பூசணிக்காவை சோற்றில் மறைக்கின்ற மாதிரி ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு தொழிற்சாலை திறக்கிறதுக்கு வரும்னு பத்திரிகையில் பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2015ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டில் நடத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதுதான் பிள்ளைகள்லாம் முடிஞ்சு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி அந்த மாத காலகட்டத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டு நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதெல்லாம் பல்வேறு நிலைகளே இருக்கின்றன. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது அம்மா முதல் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை கொண்டு தொழில் முதலீட்டாளர் திட்டத்தை கொண்டு வந்து 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துவேன் என்று ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்து ஒரு பொய்யான நாடகத்தை அரங்கேற்றி இதுவரை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை வந்தது, என்ன நிலையில் இருக்கின்றது, என்ன நிதி கிடைச்சது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எந்தவித அறிவிப்பும் கிடையாது. பலமுறை சட்டமன்றத்தில் கேட்டாச்சு, நாங்கள் பத்திரிகையில் ஊடகத்திலும் கேட்டோம்.
நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துறீங்களா, அதனுடைய வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டோம், இதுவரைக்கும் கிடைக்கல. ஆக மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு என்பதை மக்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளங்கள் சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற இடத்துல தான் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் பேர் படித்திருக்கிறாங்க. இன்றைக்கு கல்விக்கு அடித்தளமிட்டது அண்ணா திமுக ஆட்சி. சிந்திச்சு பாருங்க, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் எங்கேயும் கிடையாது, தமிழகத்திலையும் கிடையாது. அது வரலாற்றை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மொத்தம் 10 ஆண்டு காலம் 2010 2021 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். அதே போல 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டாந்திருக்கிற 10 ஆண்டு காலத்தில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67 கொண்டாந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டிலே நம்மை போல் இருக்கின்ற விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளியுடைய மகன் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சி தான் உருவாக்கி கொடுத்தோம். திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட கல்லூரி கிடைக்கிறதா என்றால் கிடையாது. எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்லூரி தான் இன்றைக்கு மாணவர்கள் படித்து பட்டப்படிப்பு படித்து வேலைக்கு போகின்ற காட்சி இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்கிறோம். அத்தனைக்கும் அடித்தளமிட்டது அண்ணா திமுக ஆட்சி. கொரோனா காலம், ஒரு வருடம் வேலை கிடையாது மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 12 மாதம் விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம். ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்தியாவிலேயே. சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு ரேஷன் கடையில் நல்ல அரிசி கிடையாது, முழுமையான பொருள் வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட அவல ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல, கல்லூரியில படிக்க முடியல. ஓராண்டு பள்ளி மூடி இருந்தது, கல்லூரி மூடி இருந்தது. அவருடைய மன உளைச்சலை போக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டது அண்ணா திமுக ஆட்சியில். கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தின, ஆன்லைன்ல தேர்வு நடத்தி அவர்களுக்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக இப்படி எந்த திட்டமாவது வந்திருக்குதான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. எதுவுமே கிடையாது. எது வந்தாலும் குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கும். குடும்பத்திற்கு என்ன அதிகாரம் வேண்டும், அந்த குடும்பத்திற்கு என்ன வருமானம் வர வேண்டும், அதுதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய நிலைப்பாடு, திமுக அரசுடைய நிலைப்பாடு. மக்களுக்கென்று எந்த திட்டமும் இந்த ஆட்சியில் வரவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசையே குறை சொல்லிட்டு இருக்கார். ஏன் இதே திராவிட முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டார்கள். வீட்டு மக்கள் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே வர வேண்டும், கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலையாக இருந்தது. உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால், ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த மக்கள் மீது அக்கறை இருக்குமேனால் திராவிட முன்னேற்றத்துக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிலே 1999 5 ஆண்டு காலம் அமைச்சரவையில் வீட்டிருந்தார்கள். 5 ஆண்டு காலம் திரு முரசொலி மாறன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஓராண்டு செயல்பட முடியாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட பாரதிய ஜனதா அரசாங்கம் கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சரை கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக பார்த்து கொண்டார்கள். அதே போல காங்கிரஸ்ல 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தவுடன் அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு காங்கிரசுக்கு போன கட்சி தான் திமுக கட்சி. விபி சிங் பிரதமராக இருக்கும்போது மத்தியிலே அமைச்சரவையிலே இடம் பெற்றாங்க. ஐக்கிய குஜரால் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரவையிலே இடம் பெற்றாங்க. அதுக்கு திரு தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரவை இடம் பெற்றாங்க. இப்படி 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு தமிழ்நாட்டு மக்களை பற்றியே கவலைப்படாம, எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படாம, எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படாம மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்த கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க. இப்போ பாரதிய ஜனதா பத்தி அவதூறு பிரச்சாரம். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை ஏறெடுத்து பார்க்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறார் என்று
இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் பரப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். செய்தித்தாளில் பாருங்க, இன்றைக்கு இதுதான் வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்தீர்களா? இல்ல. இன்னொன்னு, பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்து விட்டாரே என்று நீங்க கூட்டணி வைக்கலையா? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, 2001 சட்டமன்ற பொது தேர்தல் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி. நீங்க வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி. எந்த விதத்தில் நியாயம்? கூட்டணி என்பது அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேர்தல் நடக்கின்ற பொழுது கூட்டணி அமைப்போம், அதுக்கு பிறகு அவர்கள் கொள்கைப்படி அந்த கட்சி நடத்துவார்கள். அதன் அடிப்படையில் தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அண்ணா திமுக நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது நோக்கம். பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் தமிழகத்தில் ஊழல் புரிகின்ற இந்த அரசை அகற்ற வேண்டும் என்பது நோக்கம். இரண்டு கட்சியும் ஒரே நோக்கம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் சொல்கிறார், சட்டமன்றத்திலே பேசுறார், என்னை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்கிறார். ஏங்க நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியை வைக்க மாட்டேங்கிறீங்களே, எதுக்கு வச்சுக்கிறார்? ரெண்டாவது 31 வரைக்கும் கூட்டணி இல்லைங்களே, திடீர்னு கூட்டணி வச்சுட்டேங்கிறார். ஏங்க நம்ம அண்ணா திமுக கட்சி நம்ம கட்சி, நம்ம யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம். இவர் ஏங்க கவலைப்படுறாரு? ஆக பயம் வந்து விட்டது. பாரதிய ஜனதாவோட அண்ணா திமுக கூட்டணி வைத்தவுடன் திமுக கூட்டணி வெற்றி பெறாது என்று அவர் மனதிலே ஒரு பயம் வந்துவிட்டது. அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் இந்த கேள்வியை கேட்ட முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் என்று அவரே தீர்மானித்து விட்டார். இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார், தொண்டருடைய செல்வாக்கு இழந்து விட்டார். ஆகவேதான் வீடு வீடாக போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடா. இத்தனை நாள் எங்க இருந்தாங்க? இப்பதான் ஓரணியில் தமிழ்நாடா? இப்பதான் தமிழ்நாடு மக்கள் ஒரு கண்ணுக்கு தெரியுதா? இன்றைக்கு தொண்டர் இல்லாத கட்சி என்ற நிலைக்கு, பரிதாபமான நிலைக்கு திமுக போய்விட்டது. கெஞ்சி கூத்தாடி வீடு வீடா கதவை தட்டி திமுகவில் உறுப்பினராக சேருங்க என்று இன்றைக்கு கெஞ்சுகின்ற நிலையில இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதுல ஓடிபி அவர்கள் அதை வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட்டு போனாங்க, ஹைகோர்ட்டு அதை கேட்க கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு போனாங்க, அங்கேயும் ஏற்கனவே ஹைகோர்ட் கொண்ட தீர்ப்பு சரியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. ஆக அதிமுக என்ற கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அவளுக்கு வாரிசு கிடையாது, அவளுக்கு வாரிசு கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தை போல அங்க இருக்கின்ற வாரிசு அரசியல் இருபெரும் தலைவர் செய்யவில்லை. மக்கள் தான் வாரிசு. மக்களுக்கான திட்டங்களை கொடுப்பதுதான் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்த மாபெரும் தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீட் தேர்வு பற்றி இன்னைக்கு ஒரு பத்திரிகையில கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய தொண்டருக்கு கடிதம் எழுதுகிறார். நீட் தேர்வு, உதய மின் திட்டம், இப்படி ரெண்டையும் கோட் பண்ணி ஒரு கடிதம் தொண்டருக்கு எழுதியிருக்கார். நீட் தேர்வு எப்பொழுது வந்தது? 2010 டிசம்பர் 21. 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி காங்கிரஸ் தலைமையிலே மத்திய அரசாங்கம் அப்பொழுதுதான் நீட் தேர்வுக்கு நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி தான் மத்தியில் ஆண்டது. திமுக அந்த கூட்டணியில் அங்கம் வைத்தது. நாமக்கல் மாவட்ட எம்பி திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வு தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது திமுக காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி செய்த காலம். அவர்களே கொண்டாந்தாங்க, அவர்களே எதிர்க்கிறாங்க. எவ்வளவு நாடகம் பாருங்க. கொண்டு வந்தது அவர்கள், எதிர்ப்பதும் அவர்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற வரை நீட் தேர்வை தடை செய்வதற்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. நீதிமன்றம் போச்சு,
நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது. அதனால நீட் தேர்வை நாம் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 50 மாத காலம் ஆயிடுச்சு, நீட் தேர்வு ரத்து செஞ்சாங்களா? உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதுன்னு சொல்றாரு. சொல்லுங்க, 50 மாத காலம் ஆயிட்டது, என்ன ரகசியம்னு மக்கள் கேட்கிறாங்க. இதுவரைக்கும் அதுக்கு பதிலே இல்லை. அண்மையில் சட்டமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதம் வந்தபோது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எழுந்து பேசுகிறார். நீட் தேர்வு எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால. இதைத்தான் நாங்களும் சொன்னோம். நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கிறதுனால அதிமுக இதை நடைமுறைப்படுத்தாது, இருந்தாலும் நீட் தேர்வுக்கு விலக்கை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதைத்தானே நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி, மக்களை திசை திருப்பி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு கைவிரித்து விட்டார்கள். இந்த நீட் தேர்வை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் சரியான முறையில் தேர்வு இல்லாத காரணத்தில் இதுவரை 25 மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அத்தனைக்கு பொறுப்பு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். இவர்கள் உண்மையை சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கா. இந்த நீட் தேர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், ஒரு நிதியமைச்சராக இருந்தார், மத்தியில் உள்துறை மந்திரியும் இருந்தார். அவருடைய மனைவி நீட் தேர்வுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. வாதாடி முடிஞ்ச பிறகு தீர்ப்பு வந்தாச்சு. தீர்ப்புக்கு வந்த பிறகு வெளியிலே வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாங்க. நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவருடைய மனைவி சொல்றாங்க. ஆனா வெளியில வேஷம் என்ன? ஒரு பக்கம் நீட் தேர்வை கொண்டு வந்து விட்டார்கள், ஒரு பக்கம் நீட் தேர்வை அமுல்படுத்த வேண்டும் என்று வாதாடுகிறார்கள், மறுபக்கம் நீட் தேர்வு ரத்து என்று மக்களிடத்தில் நாடகம் ஆடுகிறார். இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வரணுமா? ஆக மக்களை எல்லாம் எப்படி நம்ப வைத்து ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கிற கடுமையான வறட்சி, அப்பவும் விலைவாசி உயரல, கொரோனா காலம் விலைவாசி உயரல, கடுமையான வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, இந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராமல் ஏழை எளிய மக்கள் பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு என்ன நிலைமை? அதிமுக ஆட்சியில் விற்கப்பட்ட அரிசியுடைய விலை, திமுக ஆட்சியில் விற்கப்படுகின்ற விலை, அரிசியுடைய விலை 40% ஏறிட்டது. என்ன விலை? 40% ஏறிட்டது. கடல் என்ன 40% விலை ஏறிட்டது. பருப்பு 35% ஏறி இருக்குது. ஆக விலைவாசி உயர்ந்து விட்டது, வேலைவாய்ப்பு குறைந்து விட்டது, வருமானம் குறைந்து விட்டது, மக்கள் வாங்கும் சக்தி இழந்து இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியிலே பார்க்கிறோம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, அதோட உதய மின் திட்டத்தை பற்றி சொல்றார். உதய மின் திட்டத்தில் நம்ம ஒப்பந்தம் போட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு மின் கட்டணம் உயர்வு என்ற ஒரு தவறான பொய்யான பச்சை பொய்யை முதலமைச்சர் தெரிவிக்கிறார். 2017ஆம் ஆண்டு தான் நாம் உதய திட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசோடு ஒப்பந்தம் செய்யும். அப்படி இந்தியா முழுவதும் உதய திட்டத்தில் கையெழுத்திட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அந்த உதய திட்டத்தில் நாம் கையெழுத்திடாமல் இருந்தோம். அப்போ கூட அதில் இருக்கின்ற விதிகள் 2 அதை நாங்கள் கேட்குற மாதிரி அமுல்படுத்தினால்தான் அதற்கு நாங்கள் ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடும் என்று சொல்லி இன்றைக்கு அதிலே 3 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டண உயர்வு, அதை வேண்டாம்னா அப்படி கைவிட்டுட்டாங்க. விவசாய மின் இணைப்புக்கு மீட்டர் பொருத்த வேண்டும் கேட்டாங்க, அதுவும் முடியாதுட்டோம். ஆக 2ஐயும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால் அதிமுக அரசாங்கம் அப்பொழுது உதவி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது ஒப்பந்தம் போட்டோம். ஆக இப்படி அதிமுக ஆட்சியில் முறையாக செயல்பட்டோம். கடந்த 4 ஆண்டு 2017 2021 வரைக்கும் மின் கட்டணம் உயர்த்தல, நாங்கள் உயர்த்தல, மக்களுடைய பிரச்சனை உணர்ந்து நாங்கள் உயர்த்தாக இருந்தோம். 2021க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 52% முதல் கட்டமாக உயர்த்தினீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் 5% மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு 3 ஆண்டு காலம் முடிகின்ற பொழுது 67% மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டு அதிமுக ஆட்சியிலே உதய திட்டத்திலே ஒப்பந்தம் போட்ட காரணத்தினால் மின்கட்டண உயர்வு என்று ஒரு பொய்யான செய்தியை மக்களிடத்திலே பரப்பி வருகிறார்.
2017 ஒப்பந்தம் போடப்பட்டு 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி. அதுவரை நாங்கள் மின்கட்டணத்தை உயர்த்தவில்லை. அந்த சட்டமும் இதில் இல்லை. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி மக்களிடத்தில் அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். சொத்து வரி, நீங்க சொத்து வரி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி விதிக்கப்பட்டு சொன்னாங்க. அறிவிப்பு 487, திமுக அறிவிப்பு 487. அவள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி விதிக்க மாட்டேன்னு சொன்னார்கள். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இந்த பகுதியில் இன்றைக்கு வீடுகளுக்கு 100% வரி உயர்வு, கடைகளுக்கு 150% வரி உயர்வு. ஆக இப்படி வாட்டி வதைக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சியில் மாநகராட்சி பகுதியில் 1000 ரூபாய் வீட்டு வரினா இன்னைக்கு திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வரி செலவு. அதே அதிமுக ஆட்சியில் கடவரி 1000 ரூபாய்னா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் நீங்க செலுத்த வேண்டும். குடிநீர் வரி உயர்த்தப்பட்டார்கள், குப்பைக்கும் வரி போட்டு விட்டார்கள். இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் தேவையா? மக்கள் ஒரு ஆட்சி தேவையா? மக்களுக்கு என்று எதுவுமே செய்யல. ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கிறார். அவருடைய மகனுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து மகிழ்கிறார். வேற என்ன செஞ்சாரு? திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன திமுகவுக்கு பெரிய சாதனை செஞ்சிட்டாரு? திராவிட முன்னேற்ற கழகம் பாரம்பரியமிக்க கட்சின்னு சொல்றாங்க. எத்தனையோ பேர் அந்த கட்சிக்காக சிறை சென்று தன் சொத்துக்களை விற்று இந்த கட்சி வளர்த்தவர்களுக்கெல்லாம் அங்கே இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த உறுப்பினர்களுக்கு தான் மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்தில் இடம் கிடைக்கும், மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இடம் கிடைக்கும், கட்சியிலையும் அவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும். திரு ஸ்டாலின் அவர் கட்சிக்கு தலைவர், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இளநீ செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு குடும்பம். எல்லா பதவியும் அவகிட்டே போயாச்சு. மற்றவனுக்கு என்ன பதவி இருக்குது? அண்ணா திமுக அப்படி அல்ல. ஒரு சாதாரண தொண்டன் கூட ஒரு கிளை செயலாளரை கூட பொதுச் செயலாளராக முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளர் கூட இந்த இயக்கத்தில் இருந்து சரியான முறையில் பணியாற்றினால், தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முடியும். வேற எந்த கட்சியாவது முடியுமா? என்ன கருணாநிதி குடும்பத்துக்கு தமிழ்நாடு பட்டாவை போட்டு வச்சிருக்குது. அது குடும்பத்தை சார்ந்து தான் வரணுமா? இங்க இருக்கிறவங்க யாரும் வந்தா ஏத்துக்க மாட்டாங்களா? பேரவை இருக்குது, தேவர் பேரவை இருக்குது, இதுல இருந்து ஒருத்தர் வந்தா நல்லது தானே. யார் வந்தா என்ன? இது ஜனநாயக நாடுங்க. யார் வேணாலும் வரலாம், எந்த கட்சியை சேர்ந்து வேணாலும் வரலாம், எந்த இனத்தை சேர்ந்து வரலாம், எந்த மதத்தை சேர்ந்து வராலும் இந்திய நாட்டில் பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட ஜனநாயகம் உள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். இந்த கட்சியில் இருந்தா தான் வர முடியும். வேற எந்த கட்சியிலையும் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சரியான பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. எங்களை இயக்கத்தை ஒடுக்க, உடைக்க, சிதைக்க எவ்வளவோ முயற்சி திரு ஸ்டாலின் கொஞ்சம் நஞ்சமா செஞ்சார். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. சபாநாயகர் இருக்கையில் இருந்து அவர் கீழே இழுத்துட்டு எம்எல்ஏ பைக்கு ஆட்டம் போடுறார். இப்படி சட்டம் ஈற்ற மாமன்றத்திலே இப்படி ரவுடித்தனம் செஞ்சா இவர்களுடைய கையில் ஆட்சி இருந்தா எப்படி இருக்கும் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அதே போல இந்த பகுதியில் ஜாபர் அலி ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் இருந்தார். அவர் தொழுகை முடிச்சுட்டு வீதியில் நடந்துட்டு வரும்போது சில பேர் அவரை வழிமறித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அவர் ஒரு நாளைக்கு முந்திய முதலமைச்சருக்கு வலைதளம் மூலமாக கோரிக்கை வைக்கிறார். எனக்கு உயிருக்கு ஆபத்து, என்னை கொலை செய்து விடுகிறார்கள், காப்பாற்றுங்கள் என்று கதற அந்த வீடியோ எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது. எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. இந்த முதலமைச்சருக்கு மட்டும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அவர் பார்த்திருந்து உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த காவல்துறை உதவி ஆய்வை காப்பாற்றிருக்கலாம். மக்களை காப்பாற்றாத அரசாங்கம் தேவையா? எனக்கு முன்னாலே சொன்னாரு, சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில். இதுவே மக்களுக்கு மக்கள் தான் பாதுகாப்பு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி அண்ணா திமுக பார்க்க முடியும்.
அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சி எப்பொழுது அகற்றப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அமோகமா விற்கிறது. எங்கேயும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. தூத்துக்குடியில அங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் மாவட்ட சகோதரர் சண்முகநாதன். அதுல ஃபாதர் பிஷப் அவர் வந்து பேசுறாங்க, நாங்க பள்ளி நடத்துறோம், அங்க இருக்கிற மாணவர்கள்லாம் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க, தயவு செய்து நீங்க வந்து முன்னின்று போராட்டம் நடத்துங்க, நாங்கெல்லாம் உங்க பின்னால வரனார். நான் அப்போ நான் பேசிக்கிட்டு போது சொன்னேன், நான் எவ்வளவுதான் பேசினாலும் இந்த முதலமைச்சர் கேட்பதாக இல்லை. நாங்கள் வந்து ஊடகத்தின் வாயிலாக பேசணும், பத்திரிகையின் வாயிலாக இன்னைக்கு எங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டோம். சட்டமன்றத்தில் பல முறை தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக இருக்கின்றது, மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இதை பயன்படுத்தி சீரழிகிறார்கள், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல முறை நான் குறிப்பிட்டேன். ஆனால் செவடங்காதில் சங்குவதற மாதிரி கேட்டுக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த ஃபாதரும் பிஷப்பும் அவர்கள் முன்னின்று வந்து நீங்கள் போராட்டம் செய்தால், நீங்கள் போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்தால் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் என்று பகிரங்கமா வந்து மேடையில் பேசினாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவராய் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் இந்த போதைப் பொருள் தான். அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இந்த காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மறைந்த ஜெயக்குமார் என்று கருதுகிறேன், ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருந்தார். அவருடைய கைகால் கட்டப்பட்டு எரிந்த நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு வேற கூட்டணி கட்சி செல்வ பெருந்தகை ஜால்ரா போட்டுட்டு இருக்கார். இன்னைக்கு பத்திரிகையில் பாருங்க, நாங்கள் போதைப் பொருள் தடுக்க வேண்டும் சொன்னா குஜராத்தில் இருக்குது, அந்த மாநிலத்தில் இருக்குது, இந்த மாநிலத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறார். இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் ஓட்டு போட்டு அவரையும் எம்எல்ஏ ஆகிக்கிறாங்க, எங்களையும் பிரதான எதிர்கட்சி தலைவர் அமர்த்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்களை பற்றி சிந்திக்காத காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்றைக்கு பத்திரிகையில் அவர் வெளியிட்ட செய்தி, எடப்பாடி பழனிசாமி மற்ற மாநிலத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்று. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பு தான் எங்களுடைய பணி, தமிழ்நாட்டு மக்கள் தான் அரசை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆக தமிழ்நாட்டு மக்கள் என்ன பிரச்சனையோ அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது இந்த அரசுடைய கடமை. இன்றைக்கு வேற மாநிலத்திற்குன்னா உங்களுக்கு தான் 39 நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்று போய் நாடாளுமன்றத்தில் தூங்கிட்டு இருக்கிறீங்க, அங்க பேச வேண்டியது தானே. இங்கே தமிழ்நாட்டில் சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிரச்சனைக்குன்னு சொன்னால் இந்தியா கூட்டணி ஒன்றை வைத்துக் கொண்டு பல கட்சிகளை ஒன்றாக சேர்ந்து நீங்க இந்தியா கூட்டணி ஒன்று வச்சுட்டு இருக்கிறீங்க. அங்க இந்த நாட்டுடைய பிரச்சனையை பேசுகின்ற இடம் நாடாளுமன்றம், தமிழ்நாடு அல்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டும் இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் பாரதிய ஜனதா, எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுடைய அடிமைங்கிறார். ஏங்க, இதை தவிர்த்து வேற எதுவுமே உனக்கு கிடைக்கலையா? அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சி சிறப்பாக செஞ்சது, எங்க மேல குற்றமே சுமத்த முடியல. பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து வச்சு கிட்டத்தட்ட நாங்க கூட்டணி வைத்திலிருந்து ஒரு 3 மாசம் இதே தான் பேசிட்டு இருக்காரு. தெளிவா எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் குறிப்பிட்டோம், தெளிவா சொல்லியாச்சு. அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கும், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, அதற்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அப்புறம் எதுக்கு பாரதிய ஜனதா பேசிட்டு இருக்கிற? தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அப்படி என்றால் எங்களை பற்றி விமர்சனம் செய், நாங்கள் பதில் சொல்ல தயார். எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இருக்கிற முதலமைச்சருக்கு கிடையாது. அதிமுக 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி நன்மதிப்பை பெற்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதனால் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் தமிழ்நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்ற காட்சி நாம் பார்க்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் ஊழலாட்சி. இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் 10 ரூபா கொடுத்தா தான் பாட்டில் அதிகமாக 10 ரூபா, ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக விலை கொடுத்தா தான் அங்கே பாட்டிலே கிடைக்கும். இப்படிப்பட்ட நிலைமை தேவையா? அதே போல
அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது தைப்பொங்கல் என்று எல்லா ரேஷன் கூட அட்டைகளுக்கும் 2500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. மீண்டும் அதிமுக ஆட்சி வழங்குகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதே போல ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், 2 மக்களுக்கும் வீட்டு மனை இருந்தால் அந்த இடத்திலேயே அவளுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அவளுக்கு வீட்டு மனையும் இல்லை, ஏழை மக்களுக்கு வீட்டு மனையும் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனையும் இல்லை என்றால் அரசாங்கமே அந்த வீட்டு மனையை வாங்கி அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சி, பாரதிய ஜனதா கூட்டணி 2 கட்சியிலும் ஒன்றாக சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அப்பொழுது ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். அதுபோல விவசாயிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம். மும்முனை மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். வறட்சி பேரிடர் காலங்களில் அவர்கள் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற்றிருந்தா அவர்களுக்கு பயிர்கள் சேதமடைந்தா அவர்களுக்கு தேவையான இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி குளம் கண்மாயில் அனைத்தும் தூர்வாரப்பட்டு பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமிக்க வைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். தாமிரபரணி நாட்டின் குறுக்கே ஆங்காங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். இந்த ஆட்சியில் அதையும் கைவிட்டு விட்டார்கள். ஆக விவசாயி, வியாபாரி, மாணவர்கள், தொழிலாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் அத்தனை நன்மையும் செய்த ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஏன்னா திரு ஸ்டாலின் போற பக்கம்லாம் சொல்றார், அதிமுக ஆட்சியில் ஒரு திட்டமும் தமிழகத்துக்கு வரவில்லை என்று ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை கிளப்பி வருகிறார். அதற்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாக மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செய்தோம் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் சுமார் 300 கோடி மதிப்பீட்டில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முறையான சிகிச்சை கிடைக்க இந்த மருத்துவமனை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கம் மேம்படுத்தப்பட்டது. ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் பாளை பேருந்து நிலையம் மேம்படுத்தப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டி ரூபாய் 15 கோடி மதிப்பில் மேம்படுத்தப்பட்டது. ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் 58 MLD கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டது. மேலப்பாளையம் இஸ்லாமிய பெருமக்கள் 30 ஆண்டு காலமாக தனியாக மையவாடி வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தனியாக மையவாடி அமைப்பதற்கு நிலம் ஒதுக்கி சுற்றுச்சுவர் கட்டித்தரப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. மேலப்பாளையத்தில் மகளிர் கல்வி பெறும் வகையில் சிறப்பு ஆணை பிறப்பித்து அன்னை ஹஜ்ரா மகளிர் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. ஸ்லோஷனா முதலீர் பாலம் மற்றும் உடையார்பட்டி பாலம் அருகில் புதிய பாலங்கள் அமைக்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் திட்டத்தில் 20,000 மகளிருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் 25,000 ரூபாய் வீதம் 73 கோடி ரூபாய் நிதியுதவி, அதாவது 193 மதிப்பில் தங்கம் நம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 11 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப்பள்ளியை தர உயர்த்தணும். புதிதாக 3 அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளியை உருவாக்கணும். 150 கோடி மதிப்பீட்டில் திருநெல்வேலி கால்வாய் முழுவதும் சிமெண்ட் காங்கிரீட் கால்வாயை மாற்றி காட்டும். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து திமுக ஆட்சியிலே அவலநிலை பேருந்து நிலையத்திலே மேம்படுத்தப்பட்டது. திமுக ஆட்சியில் கடைகளுக்கான வாடகை வியாபாரிகள் பாதிக்கும் வகையில் மிக அதிகமாக நிர்ணயம் செய்ததால் கடைகள் பயன்பாட்டுக்கு வராமல் அப்படியே கடப்பில் கிடக்குது. முருகன்குறிச்சி தமிழ் சங்கம் சாலை முதல் வண்ணார்பேட்டை பைபாஸ் வரை புதிய சாலை அமைக்க நிலஎடுப்பு செய்யப்பட்டது. இன்று வரை புதிய சாலை அமைக்கவில்லை. தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பாளை மார்க்கெட் மற்றும் டவுன் போஸ்ட் மார்க்கெட் கடைகளுக்கு மிக அதிகமான வாடகை நிர்ணயம் செய்யப்பட்டதால் நீண்ட காலமாக மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வராமல் மூடி கிடக்குது. இதுதான் திமுக சாதனை. தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட பாளையங்கோட்டை டார்லிங் நகரில் 8 உள் விளையாட்டு அரங்குகள் பல மாதமாக பூட்டி கிடப்பிலே கிடக்கு. தமிழக முதல்வர்களால் திறந்து வைக்கப்பட்ட மேலப்பாளையம் அரசு மருத்துவமனை நீண்ட நாட்களாக மூடி கிடக்கிறது.
திருநெல்வேலி மாநகர மக்களுக்கு ரூபாய் 237 கோடி மதிப்பீட்டில் அரியநாயபுரம் கூட்டுக்குடி திட்டம் இன்று வரை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருக்கின்றது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன், கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர்.